உன் வருங்காலம் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? மகா மட்டமா இருக்குன்னு காரி துப்பிட்டாரு. என்னக்கா சொல்ற? நான் தான் சொன்னேன்ல, கேட்டியா? கம்பல் பண்ணி கொடுத்து விட்ட. இப்ப எனக்கு தான் பயங்கர அசிங்கமா போச்சு. எல்லாரும் எனக்கு எவ்வளவு கேவலமா பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஒழுங்கா நான் கொண்டு போன ரிங்க மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். பேச்சு கேட்டு அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? போன வை. அத நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. ஏண்டி சத்யா கிட்ட அப்படி சொன்ன? வேணான்னு சொல்லியும் அவ கம்பல் பண்ணி அதை கொடுத்து விட்டா. அப்புறம் எல்லாரும் அதை பார்த்துட்டு பாராட்டினாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஓவரா பண்ணுவா. அதான் கூட போறது தங்கச்சிக்கிட்டே இப்படி நடந்துக்கிறியே, நீ ரொம்ப டேஞ்சரான ஆளுதான். இருந்துட்டு போற. நமக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் நாம பார்க்கணும். அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும். ஆனா உன் தங்கச்சி அப்படி இல்லையே. நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறா. உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறா. அது அவளோட முட்டாள்தனம். அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு நான் தான் முக்கியம். எனக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். டேய், எவ்வளவு நேரம்டா இதே பாத்துக்கிட்டு இருப்ப? நான் வீட்டுக்கு கிளம்பறேன்டா. டேய் இருடா. இது என்ன சாதாரண கிஃப்டா? திவ்யா எனக்கு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி செஞ்ச கிஃப்ட்ரா. இதை எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம். பார்க்க பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் நீயே கேள. ஏன்னு நீயே சொல்லு. இது வரைக்கும் நான் மட்டும் தான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான்டா தெரியுது அவ என்னையும் தாண்டி எவ்வளவு லவ் பண்றா தெரியுமா? இது என் லைஃப் ஃபுல்லா கூட பார்த்துட்டே அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்டா இப்படி பேசுற? ஆமாண்டா, இது ஐஸ். இதையே பாத்துக்கிட்டு இருந்தா நீயும் உருகிடுவ, இதுவும் உருகிடும். ஐயோ, அப்ப முடியறேன். இப்ப என்னடா பண்றது? இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இதுவும் உருக போது, இத பார்த்து நீயும் உருக போற. என்னது உருகிடுமா? என்ன பண்றா? ஹலோ சத்யாவா? ஏன்டா அவளுக்கு கால் பண்ற? யாரா? மஜிலி குப்ப சத்யாக்கு. டேய், நல்ல விஷயம் பேசும்போது ஏன் அவளை பத்தி பேசுற? ஹலோ, நான் பிரபு பேசுறேன். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சிருந்தேன். நம்ம வீடு தான். இப்பயே அனுப்புங்க. பாய். எஸ். சத்யா ஓம் அப்ளையன்ஸ் கால் பண்ணண்டா. சத்யா ஓம் அப்ளையன்ஸா? அதேதான். ஐஸ் கரிஞ்சிச்சா? டா பாக்ஸ்க்குள்ள போய்டுவான் போல. சூப்பர். அப்பாடா, இப்போ உருகாதுல்ல? உருகாது. அது ஐயோ, ஃப்ரிட்ஜையே இப்படி பிடிக்கிறானே. டேய், இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? நம்ம போயிருவோம். யாரது இந்த நேரத்துல? இந்த நேரத்துல இவன் ஏன் கால் பண்றான்? இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. ஹலோ. ஹலோ. ஹாய். உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது? ஆமா. எப்படி வரும்? உங்களுக்கும் எனக்கு இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அப்படியே உங்க நினைப்பாவே இருக்கு.
உங்களுக்கும் அப்படித்தானே? ம் ம் ஏங்க எப்படிங்க இப்படி ஒரு gift ஃபீல் பண்ணீங்க? வேற லெவலுங்க. ஒரு கிஃப்ட்டுக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? திவ்யா, நான் கொடுத்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு கிஃப்டா? ம் பிடிச்சிருக்கா? என்னங்க நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ம் நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்காக என் கையால செஞ்சது. அப்படியா? உங்க லெவலுக்கு இல்லாட்டியும் ஏதோ என் லெவலுக்கு செய்ய முடிஞ்சது. அதுல ஒரு மீனிங் இருந்துச்சு. அத என்ன நீ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நீ அந்த பக்கம் அவரா? நல்ல ரசனையான கிஃப்டா தான் இருக்குது. ஆமா, இப்படி ஒரு gift கொடுத்தவரா நான் கொடுத்த gift நல்லா இல்லைன்னு சொன்னாரு? ஆமா. இல்ல, இந்த மாதிரி ஃபீல் பண்றவரு அப்படி சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. அதான் கேட்டேன். அப்போ நான் போய் சொல்றேனா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. சரி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இதுல ஏதோ மீனிங் இருக்கான். அவரு கேக்குறாரு. கேட்டா சொல்லிட வேண்டியதானே? தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா? அதான் பார்த்த உடனே தெரியுதேக்கா. அவரு உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி கொடுத்துருக்காரு. செம்ம லவ்வுக்கா உன் மேல. ஏய், என்ன மீனிங்னு முதல்ல சொல்லு. ஓர் உயிர் ஈருடல். ம் ஹலோ, ஓர் உயிர் ஈருடல். ஐயோ எப்படிங்க? வேற லெவலுங்க. நான் ஃபீல் பண்ணதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டீங்க. ஏங்க, நான் ஒன்று சொல்லவா? நம்ம 2 பேருக்குள்ள செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க. மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அந்த சந்தோஷத்தோட அப்படியே போய் தூங்குங்க. குட் நைட். ஐயோ ஏங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பர்த்டே இதுதாங்க.